ஸோ ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இட் ஹெல்ப் பிஸ்னஸ் ப்ரெடிக்ட் கஸ்டமர் பிஹேவியர். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம அமேசான் போகிறோம். அமேசானில் போனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் ஹோம் பேஜில் நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் தான் லிஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, பை யூசிங் த டேட்டா. ப்ரீவியஸ்லி நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், அது முன்னாடி நம்ம கூகுள்ஸ் ஆர் மற்ற சர்ச்சில் நம்ம தேடின டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ண டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் வச்சு அந்த டேட்டா வச்சு இந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குங்கிறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அதை தான் நம்ம ரெக்கமெண்டேஷனில் ஷோ பண்ணுறாங்க. இப்போ லெட்ஸ் கன்சிடர் தெர் இஸ் நோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் அட் அமேசான். அமேசானில் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ம். அவங்களோட சேல் கண்டிப்பாக என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆயிடும். இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கனால தான் அவங்க ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கஸ்டமரோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷனை கொண்டுகிட்டு வராங்க. அது மூலியமா அவங்க பர்ச்சேஸும் ஹைக்கில் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் மெயின் ஓகே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் த டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஃபைன். யா.